ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து யூஸ்ஃபுல்லான இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க முடியாத ஒரு சில வெப்சைட்டுகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா பக்மி நாட் என்ற வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்டுக்கு போகும்போது வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொல்லி கேட்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க பதில் அதோடைய யூஆர்எல் வந்து நீங்கள் காப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் டூப்ளிகேட் ஐடி வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு நான் canva.com அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு வெப்சைட் ஐடி வந்து இங்கே கொடுத்தேன். ஸோ இங்கே கொடுத்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு டூப்ளிகேட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன பண்ணலாம்னா நான் அங்கே கொடுத்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்காமே நான் உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச வெப்சைட் பார்த்தீங்கன்னா LMGTFY. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ ஏதாவது வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த சர்ச் ஆன அந்த பொருள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ வந்து நீங்கள் வந்து லிங்க் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நான் உதாரணத்துக்கு வந்து ஏதாவது பொருள் போய் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். உதாரணத்துக்கு இந்த புக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து நான் அவருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ மேலே இருக்க அந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டு அங்கே போய் ஷார்ட் லிங்காக நான் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே மேலே இந்த லிங்க் இருக்கு இல்லையா, யூஆர்எல் லிங்க். ஸோ இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஷார்ட் லிங்காக மாற்ற போகிறேன். இங்கே எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் லிங்க் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கெட் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிங்க் நம்ம ஷார்ட் லிங்க் நம்ம வாங்கணும். ஸோ அதுக்காக வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஷார்ட் லிங்க் ஆகும். ஷார்ட் லிங்க் கொடுத்தோன்னா அந்த லிங்க் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும். இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அங்கே ஓப்பன் பண்ணால் அது ப்ரிவியூ கூட எப்படி காட்டணும் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற ப்ரிவியூ கிளிக் பண்ணுறாரு. ஸோ கூகுள் சைட் மாதிரி அதே ஓப்பன் பண்ணிவிட்டு google.com கொடுக்குது. கீழே வந்து நம்ம எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணுமோ அந்த ஒரு லிங்க்கும் அதே டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு லிங்காக இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காக இருந்தாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வெப்சைட் பார்க்கலாம். ஸோ அடுத்து எனக்கு பிடித்த வெப்சைட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வெப்சைட். நிறைய பேர் வந்து இந்த ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது போட்டாங்கன்னா அவங்களுடைய சிஸ்டம் வந்து ஏற்றுக்காது. ஸோ அவங்களுக்கு ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வெப்சைட் கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கைப் யாராவது யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து அது வந்து ஒர்க் பண்ணாது. பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கைப் ஓல்டு வெர்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களாம், இல்லை மற்ற வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் வேணுன்றவங்களாம் இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதாவது போட்டீங்கன்னா பழைய வெர்ஷனில் வந்து அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவங்களும் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எனக்கு பிடித்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து instructable.com. இந்த இன்ஸ்ட்ரக்டில் வந்து நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றி இங்கே கொடுக்கணும். இல்லை லேசர் கட்டிங் பண்ணான்ட்டு அங்கே உதாரணமாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேசர் கட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எப்படி பண்ணணும் என்ற டீட்டெயிலோட கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி மொபைல் ரிப்பேர் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணால் கூட அதை பற்றி ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பண்ணீங்கன்னா அந்த ரிப்பேர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கீழே வந்து இமேஜோட உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணணும், என்ன ப்ராப்ளம் இருக்கும் இதெல்லாம். உதாரணத்துக்கு நான் CPU சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு வந்து நான் கிளிக் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். எனக்கு அது ரிலேட்டடான மொத்த இமேஜஸ் கீழே ஓப்பன் ஆகும் பாருங்க. ஸோ அந்த CPU ரிலேட்டடான எல்லா இமேஜஸும் வந்து கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. வந்து ஏதாவது வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு அந்த ப்ராசஸர் CPU AMD CPU இருக்கு இல்லையா, அது ஓப்பன் பண்ணிட்டேன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்கோ மொத்தம் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். நீங்கள் படித்து பார்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா வந்து இதில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்தாக்கா ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வெப்சைட் வந்து போய் ஒர்க் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மோகா டெக் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அடிக்கடி கொண்டு வந்துட்டு இருப்பேன். மீண்டும் புதிய வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.